Hi, praise the Lord. So, welcome to G2J. இன்றைக்கி நம்ம மத்தியில் யார் இருக்காங்க அப்படின்னா ஆக்னஸ் ஜெனிஃபர் நம்ம கூட இருக்கிறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய அக்கா தான், என்னோடய பெரியப்பா பொண்ணு. ஸோ இவங்க இன்றைக்கி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சாட்சியை மாத்திரம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப்பில் ஆண்டவர் என்ன அற்புதத்தை செஞ்சாங்க அப்படின்றத நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. எஸ். ஸோ ஹாய் ஆக்னஸ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட டெஸ்டிமனியை ஷேர் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இல்லையா? ஷேர் பண்ணுறீங்களா? நம்மளோட க்ளோரிஃபயர் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஓகே, ஸோ நம்ம இவங்களுடைய டெஸ்டிமனியை கேட்கலாம். ஓகே ஓகே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இம்மட்டுமாக என்னை வழிநடத்தின என் தேவாதி தேவனுக்கு நன்றியாக செலுத்துகிறேன். இம்மட்டுமாக இயேசப்பா ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்காக நடத்தி கொடுக்கறது எல்லாமே அதிசயமான ஒரு காரியம்தான் எங்கள் வாழ்க்கையில். இயேசப்பா ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருக்கிறது கூட அவருடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். எத்தனையோ நாட்கள் நான் காலேஜ் டைம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு நிறைய நான் காலேஜ் போகும்போது ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான், அதை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த இன்சிடெண்ட்டில் ஒரு நாள் நான் கிளம்பி காலேஜுக்கு நான் போயிட்டு இருந்தேன். சரி, நான் எப்பவுமே ட்ரெயினில் தான் போவேன். ட்ரெயினில் போவேன். எங்கள் அப்பா இறக்கி விட்டுட்ட பிறகு நான் அன்றைக்கி ட்ரெயின் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுச்சு. நாங்கள் எப்பவுமே ஓடி தான் போய் ஏறுவோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 8 மணிக்கெலாம் நாங்கள் காலேஜில் இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆனாலும் வெளியில் நிற்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேகமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டேன், ஒரு தடவை ஏறிட்டேன். ஓடி ஏறிட்டேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன், சரி கொஞ்சம் நிற்குதே, இறங்கி அந்த லேடிஸ் பக்கம் ஏறிடலாம், ஏன்னா நான் ஜென்ஸ் பக்கம் ஏறிட்டேன். அதனால் சரி ரொம்ப நேரம் நிற்குதுன்றதுனால தான் நான் இறங்கினேன். நான் ஏறிட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு படியில், அந்த படியில் ஒரு காலை நான் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் வச்சுட்டு உடனே ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நான் ஓடி ஆக்சுவலி வைக்கும் போதே எடுத்துனோடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா, ஆக்சுவலி எடுத்தோடனே நான் கீழே வச்சிட்டேன். திரும்பியும் அதை பிடிச்சிட்டு வேகமாக ஓட ஆரம்பித்தேன். வேகமாக ஓடி நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஆக்சுவலி குதிச்சிட்டேன். அதுக்குள்ளே குதிச்சிட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெயின்குள்ளே குதித்தேன். ஆனால் கொஞ்சம் விட்டுருந்தால் நான் அதில் தவறி விழுந்திருப்பேன். ஆனால் என்னுடைய அந்த இடத்துல ஒரு கை என்னை பிடிச்சிது. நான் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை அந்த டைம் சொன்னேன். உடனே கடவுள் யாரோ ஒரு அக்கா, எனக்கே தெரியாது, ஆனால் அவங்க டக்குன்னு என் கையை பிடிச்சி உடனே தூக்கி உள்ளே விட்டாங்க. ஏசப்பா அப்படியாக எனக்கு அந்த நாட்களில் மனிதர் தேவை ஆண்டர் உண்டு பண்ணியிருக்காங்க. ஆண்டர் உங்களை ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து ஆண்டர் உங்களை மீட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஒரு வசனத்தில் வாசிக்கின்றோம் பைபிளில், ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று நம்ம ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கின்றோம் இல்லையா? நம்ம எந்த ஆபத்தில் இருந்தாலும் ஆண்டரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை எப்படியாச்சும் காப்பாற்றிடுவார். நம்ம ஒரு ஆபத்தில் இருந்தோம் அப்படின்னா ஒரு மனிதர் மூலயமா நம்மளை அவர் காப்பாற்றலாம். ஏதாவது ஒரு வழியில் ஆண்டர் நம்மளுக்கு ஒரு உதவியை நம்மளுக்கு பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் உங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டர் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவ்வளோதானா? அவ்வளோதான். ஸோ நம்மளுக்காக ஆக்னஸ் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடுவாங்க. என் உயிரான இயேசு அவங்க ரொம்ப சூப்பராக பாடுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 to 3 லைன்ஸ் பாடினா சந்தோஷமாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் ஹியர். ஓகே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வாவ், சூப்பர்.
ஸோ ஆக்னஸ் அக்கா அவங்களுடைய சாங் அவங்களோட வாய்ஸை வந்து நம்ம கேட்டோம். ரொம்ப சூப்பராக அவங்க வந்து பாடினாங்க. ஸோ ஆண்டவர் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் அதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து அநேக தாளந்துகளை ஆண்டவர் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறையா டேலண்ட்ஸ் வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாமே ஆண்டவருடைய நாமத்திற்குன்னு நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஸோ எஸ், ஆக்னஸ் அக்காவுக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய டேலண்ட்டை வந்து ஆண்டவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். அது எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவருக்குன்னு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக நம்ம இன்னொரு G2J எபிசோட் 3ல் நம்ம சந்திப்போம். God bless you. Praise the Lord. Thank you. Bye.